السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه والناس أجمعين. أما بعد. الحمد لله. الله سبحانه وتعالى கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகம் நேசிக்கும் நல்லடியார்களாக நம்மவர்களை ஆக்குவானாக. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வணக்க வழிபாடுகள் செய்வதின் மூலமாக உயர்வையும் இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் உயர்வையும் இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் சந்தோஷத்தையும் தருகிறான் என்பது நாம் அனைவரும் அறிந்த விஷயமே. அந்த அடிப்படையில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரியப்படுவதின் மூலமாக அல்லாஹ் இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் சந்தோஷங்களையும் பல்வேறு உயர்வுகளையும் தருகிறான் என்பதையும் மறுக்க முடியாத ஒரு உண்மையாக நாம் பார்க்கிறோம். பொதுவாக ரசூல்மார்கள் நபிமார்களை பிரியம் கொள்வது, அவர்களை நேசிப்பது என்பது மினல் ஈமானில் உள்ள ஒரு காரியம். அதிகம் நேசித்தல் என்பது முஹ்தஸத்துன் பி சய்யிதினா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குறிப்பாக்கப்பட்ட காரியம். எல்லா நபிமார்களையும் நேசிப்பது என்பது ஈமான், நம் நாயகத்தை எல்லா நபிமார்களை விட அதிகம் நேசிப்பது என்பதும் ஈமான் என்பதாக இமாம் இப்னு ஹஜருல் அஸ்கலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதின புகாரி கிதாபுடைய விளக்க உரையான ஃபத்ஹுல் பாரி என்ற கிதாபில் இச்செய்தியை பதிவு செய்கிறார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபியை பிரியப்படுவதின் மூலமாக சில உயர்வுகளையும் சந்தோஷங்களையும் நம் வாழ்க்கையில் அமைத்து வைத்திருக்கிறான். அதில் சிலதை நாம் பார்ப்போம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபியை நேசிப்பதின் காரணமாக துஆக்களை கபூல் செய்கிறான். நமக்கெல்லாம் தெரியும், இஸ்ரா மிஅராஜ், கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்ப்பதற்காக சென்றார்கள். 7 வானங்களை கடந்து 7 வானங்களை கடந்து சென்று அல்லாஹ்வை பார்க்கும் பாக்கியத்தை அடையும் தருவாயில் உடன் வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து கண்மணி த்வாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அல்லாஹு தஆலாவிடத்தில் எதுவும் தேவைகள் இருக்கிறதா உங்களுக்கு? உங்கள் நாட்டங்கள் எதுவும் நிறைவேற வேண்டுமா என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து கேட்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எனக்கு அனுமதி தர வேண்டும், அன் அபுசுத ஜனாஇ அல ஸிராத்தி லி உம்மதிக ஹத்தா தஜூஸ அலைஹி, உங்கள் உம்மத்தினர்கள் ஸிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து செல்வார்கள், அந்த பாலத்தில் என் இறக்கையை வைக்க வேண்டும், என் இறக்கையில் அவர்கள் ஸிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து செல்ல வேண்டும், என்னுடைய இறக்கையை அந்த ஸிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் வைப்பதற்கு அல்லாஹு தஆலாவிடத்தில் நீங்கள் கேளுங்கள் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்தார்கள், பேசினார்கள். பின்பு அல்லாஹ் கேட்டான், ஐன ஹாஜத்து ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய தேவை என்னவாக இருக்கிறது என்று கேட்ட பொழுது கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அல்லாஹ், அன்த அஅலமு, நீ மிகவும் அறிந்தவன். அல்லாஹ் சொன்னான், கத் அஜபுதுஹு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன நோக்கத்தோடு இருந்தார்களோ அந்த நோக்கத்தை நான் பரிபூர்ணம் ஆக்குகிறேன், அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுகிறேன். மட்டுமல்ல, வலிமன் அஹப்பக, உங்களை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ, நபியே, உங்களை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்களுடைய துஆக்களையும் நாட்ட தேட்டங்களையும் நான் நிறைவு செய்கிறேன், பரிபூர்ணமாக்குகிறேன் என்பதாக அல்லாஹ் சொன்னான் என்ற இந்த செய்தியை நூறு தோலாம் என்ற கிதாபில் நாம் பார்க்க முடியும். எனவே இவ்வுலகில் துஆக்களுக்கு
அல்லாஹ் பதில் கொடுப்பான் என்பது நபியை நேசிப்பதன் மூலமாக கிடைக்கும் ஒரு விஷயம். அடுத்ததாக சுவனம் கிடைக்கும் என்பதும் மறு விஷயம். ஸஃப்வான் இப்னு குதாமா ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவை நோக்கி வருகிறார்கள். மதீனாவுக்கு வந்து கண்மணி த்வாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறார்கள். பார்த்து சொல்கிறார்கள், நாவில்னி யதக யா ரசூலல்லாஹ், நபியே நாயகமே, உங்களுடைய பரக்கத்து பொருந்திய கையை தாருங்கள், நான் உடன்படிக்கை செய்கிறேன் உங்களோடு என்று ஸஃப்வான் இப்னு குதாமா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். நபி அவர்கள் கையை நீட்டினார்கள். கையை பிடித்துக் கொண்டு சொன்னார்கள், ஸஃப்வான் இப்னு குதாமா ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலுல்லாஹ் இன்னி உஹிப்புக, நான் உங்களை முழுவதுமாக பிரியப்படுகிறேன் என்பதாக ஸஃப்வான் இப்னு குதாமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல, நபி அவர்கள் சொன்னார்கள், அல் மர்உ மஅ மன் அஹப்ப, மன தூய்மையோடு வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய ஒருவர் முழுமையாக நேசிக்க கூடியவராக இருந்தால் அவர் யாரை நேசிக்கிறாரோ அவரோடு சுவன பூஞ்சோலையில் இருப்பார் என்ற இச்செய்தியை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஃப்வான் இப்னு குதாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள். எனவே வணக்க வழிபாடுகளோடு, மன தூய்மையோடு உள்ள வணக்க வழிபாடுகளோடு இருந்து கொண்டு கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் அதிகமாக நேசிப்போம். நாம் நபி அவர்களோடு சுவனத்தில் இருப்போம். அல்லாஹ் அந்த நசீபை நம்மவர்களுக்கு தந்தருள் புரிவானாக. துணிச்சல், தைரியம் இதெல்லாம் கிடைக்கும் நபிநேசத்தினால். அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு பயணத்தில் நாங்கள் இருந்தோம். பயணத்தின் போது ஓய்வு எடுப்பதற்காக ஒரு இடத்தில் நாங்கள் ஒதுங்கினோம். நாங்கள் கொண்டு வந்த பாத்திரத்தில் தண்ணீர்கள் இல்லை. எனவே பாத்திரங்களையும் வாளிகளையும் எடுத்துக்கொண்டு தண்ணீர் நிரப்புவதற்காக நான் சென்றேன். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தண்ணீர் எடுக்க செல்கிறீர்கள், தண்ணீர் எடுக்க விடாமல் தடுப்பதற்கு ஒரு மனிதன் அங்கு இருப்பான், பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நான் அதை செவிமடுத்து விட்டு தண்ணீர் எடுப்பதற்காக சென்றேன். அங்கு நபி அவர்கள் சொன்னதை போன்று ஒரு மனிதன் இருந்தான். அவனை இடத்தில் நான் சொன்னேன், தண்ணீர் எடுக்க வேண்டும். அவன் அதற்கு விடவில்லை. கடைசியாக அவனை நான் பிடித்து தள்ள வேண்டிய ஒரு நிலைமை வந்துவிட்டது. அவனும் கீழே விழுந்தான். கீழே இருந்த கல்லை எடுத்து அவன் முகத்தையும் மூக்கையும் காயமாக்கினேன். பிறகு தண்ணீரை பாத்திரங்களில் நிரப்பினேன். பிறகு நிழற்கூடத்திற்கு வந்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அம்மாரே என்ன நடந்தது? நடந்த விஷயங்களை நான் சொன்னேன். பிறகு கேட்டார்கள், அங்கு இருந்தவன் யார் என்று தெரியுமா? நான் சொன்னேன், யா ரசூலுல்லாஹ் தெரியாது. நபி அவர்கள் சொன்னார்கள், ஸாக்க ஷைத்தான், அவன் தான் ஷைத்தான் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். வேறொரு அறிவிப்பில் வருகிறது தொடர்ந்து, யா ரசூலுல்லாஹ் அவன் ஷைத்தான் என்று நான் அறிந்திருந்தால் ல ஹலக்துஹு, நான் அவனை கொன்றிருப்பேன் யா ரசூலுல்லாஹ் என்பதாக அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். இச்செய்தியை பைஹக்கி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதின தலாயிலுன் நுபுவா என்ற கிதாபில் பதிவு செய்கிறார்கள். எனவே நாம் விளங்குவது, நபிநேசத்தின் காரணமாக வீரம், துணிச்சல், தைரியம் என்பதெல்லாம் நமக்கு கிடைக்கும். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா பல்வேறு சந்தோஷங்களையும் உயர்வுகளையும் நபிநேசத்தின் மூலமாக பெரும் பாக்கியத்தை நம்மவர்களுக்கு நசீபாக்குவானாக. வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.